வணக்கம். பிறர் மன நோவதிலும் மன சங்கடப்படுத்தி வாழ்வதிலும் வாழ்க்கை அல்ல. அது தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்வது போல. அது பிரகாசப்படுத்தாது. அது நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. ரொம்ப பிறர் வருந்தும் அளவுக்கு மனநோக பேசி காண்கிற ஒரு அதிகார இல்லாட்ட திமிரில் மனத்திமிரில் நடந்து கொள்கிறார்கள். அது நிறைய இடத்துல அடியனும் சந்தித்து இருக்கிறேன். அது அந்த சூனியத்தை விட சூனியம், அந்த தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்வது போல. அப்படிப்பட்ட ஒரு அதிகார ஒரு ஆணவ நிலை வாழ்க்கை அல்ல. சுகமாக வாழ முடியாது. அவனால் அந்த குடும்பமே பிரயாசப்படாது. நிச்சயமாக அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஆடிடலாம், ஆணவப்படுத்திடலாம், அதிகாரப்படுத்தலாம், யாரையும் நிகர்களாமே மனநோக பேசிடலாம். அது பேசுவது ரொம்ப சுலபம். அடுத்த நொடியே அது இருண்டு விடும். மனது இருண்டு விடும். இருதயமும் சுருங்கிவிடும். வாழ்க்கையும் சுருங்கிவிடும். இவர்னாலே குடும்பத்தினுடைய பிரயாசமும் குறைந்துவிடும். ஆகையால் பிறருடைய மனநோக வாழாதீர்கள். வறுமையாக வாழ்ந்தாலும் பரவாயில்லை, சுகமாக இருக்கும், ஒரு நாளைக்கு பிரயாசமாக இருக்கும். ஆனால் பிறருடைய மன வருத்தத்தில், பிறருடைய மன வருத்தப்படுத்தி வாழாதீர்கள். அவர்களை அதுவும் உயர்ந்த நிலைன்னா பணத்தில் இல்லை, இறை நிலையாக உயர்ந்த ஒரு ஆன்மாவே நாம் சங்கடப்படுத்தும் போது நிச்சயமாக அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவின் மனவேதனை அது சூனியமாகும். நீயே சூனியம் வைத்துக் கொள்வது போகல அது அமைந்து விடும். ஆகையால் அப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள் நிச்சயமாக எதுக்காக சொல்லுறேன்னா, அப்படிப்பட்ட நிலை உள்ள ஆத்மாக்கள் மாற வேண்டும், பிரயாசமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்ம எது இருந்தாலுமே சந்தோஷம் இல்லாட்ட அது வாழ்க்கை இல்லை, அது இருண்ட நிலை. அதனால் நாம் ஆணவத்தை நிறுத்தி அன்போடு